வயநாட்டில் வனவிலங்குகள் தாக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளார். போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்களை வயநாடு தொகுதி எம்பியான ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். இன்று காலை காட்டு யானை தாக்கி உயிரிழந்த அஜீஸ் என்பவர் வீட்டிற்கு ராகுல் காந்தி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு ராகுல் காந்தி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் வனவிலங்குகள் தாக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக இந்த வயநாடு கேரள மாநிலம் வயநாடு பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் தினந்தோறும் வனப்பகுதிகளை விட்டு வெளியேறி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளை தாக்கி உயிரிழக்க செய்வதும், அதே போல பொதுமக்களை தாக்கி அவங்க உயிரிழப்பதும் ஒரு தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வனவிலங்குகளிடமிருந்து பொதுமக்களையும் கால்நடைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா வயநாடு மானந்தவாடி பகுதியில பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தான் வயநாடு மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினரான அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தற்போது பாரத் ஜோடோ யாத்திரையில ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த வயநாடு பகுதியில வனவிலங்குகள் தாக்குதல்ல பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவர் தன்னுடைய யாத்திரையை பாதியில நிறுத்திவிட்டு இன்று காலை வயநாடு பகுதி மானந்தவாடியில உயிரிழந்த அதாவது யானையால் தாக்கி உயிரிழந்த அவர்களுடைய குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல இந்த வனவிலங்குகள் தாக்குதல் எதனால நடைபெறுகிறது, என்ன காரணத்தினால உயிரிழக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போது பாத்தீங்கன்னா முதலாக இன்று காலை அவர் அஜீஸ் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறினார். இதை தொடர்ந்து தற்பொழுது போல் என்பவருடைய வீட்டிற்கும் சென்று தற்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். இந்த நிலையில தான் வயநாடு பகுதியில வனவிலங்குகளுடைய தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவது குறித்து கேரள மாநில அரசும் அதாவது வனத்துறை மற்றும் கேரள மாநில அரசும் இதுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து இன்று காலை ராகுல் காந்தி ஆறுதல் கூறி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.